கர்த்தருடைய ஈடு இணையற்ற நாமம், அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அருமையான ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு அழகிய பாடலை பாடிய அன்பு மகனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எவ்வளவு உண்மை இல்லையா? அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இங்கே யாரும் இருக்க மாட்டோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த பாவி, இந்த பிரசங்கி இங்கே நிற்கப் போவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணுமே. நம்ம எத்தனை பேர் அடிப்படையான இந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது என் உள்ளத்தில் எழும்புகின்ற ஒரு கேள்வி. அநேக சமயங்களில் என்னால், என் அறிவுத்திறனால், என் கல்வி தகுதியினால், என்னுடைய பணபலத்தால், ஆள் பலத்தால் என்று அடுக்கிக் கொண்டே போகிறோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் சடுதியில் நிர்மூலமாகி போவோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் தேவ செய்தியை தரும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். நம்மளை மாதிரி ஆண்டவர் யோசித்தானா எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அதில், பார்த்தீங்களா? நல்ல வேளை அவர் அப்படி யோசிக்கிற தேவன் இல்லை. அவர் சொல்லிட்டார், உங்களுடைய எண்ணங்களுக்கு என்னுடைய எண்ணங்களுக்கு ஏன் நீ வச்சாலும் எட்டாது. அவ்வளோ உயரம். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள், அநேக வாரங்கள் கடந்து மறுபடியுமாக இந்த பாடத்தை நாம் தொடரப்போகிறோம் என்பதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சமயம் வாய்க்கும் பொழுது இந்த வாய்ப்பை தவற விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் எடுத்த தீர்மானம். ஊழியத்து நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டு கொண்டே இருப்பதனால அனைத்து வாரங்களிலும் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் தேவனை துதிக்கின்றேன். கிறிஸ்துவனிடத்திற்கு வழி, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்கிற தீர்க்கதரிசி அம்மையாருடைய நூல்களில் அழகிய நூலாகிய இந்த நூலிலிருந்து நமது பாடங்களை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளில் இருந்தது. நமது தேவன் இந்த அண்ட சராசரத்தை தனது வல்லமையினால் படைத்தார். வேதாகமம் அப்படித்தான் துவங்குகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பை தன் வார்த்தையின் வல்லமையினால் படைத்த தேவன் ஆறாவது நாளிலே மனிதனை படைக்கும் பொழுது மாத்திரம் தன் செயலையும் அங்கு அவர் செயல்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். கடந்த முறை படிக்கும் பொழுது நாம் படித்தோம், ஒரு வார்த்தை, மனிதன் உண்டாக கடவன், என் சாயலில் மனிதன் உண்டாக கடவன் வந்திருப்பான் அவன். ஆனால் தேவனுடைய நாதி நேசத்தின் ஆழத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது. அது என்னமோ உங்களையும் என்னையும் உண்டாக்கும் போது மட்டும் அவர் கையை அவர் இந்த மண்ணில் புழுதியில் அழுக்காக்கி அவருடைய சாயலை நம்மளை உருவமாக்கி உயிரற்ற ஒரு சிற்பமாக இருந்த அந்த உருவத்தின் நாசியில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதியது நிமித்தமாக மனிதன் ஜீவ ஆத்மாவானான். இன்று வரை நாம் சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கன்ற ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி அவனிடத்தில் கொடுத்து ஒரு அழகிய தோட்டத்தில் அவர்களை உலாவர வைத்து, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். அப்படித்தான் நம்முடைய முதல் பெற்றோர் தங்களுடைய பயணத்தை துவக்கினார்கள். எல்லாம் பரிசுத்தமாக, பூரணமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக.
ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் இருந்த ஒரு குறிப்பிட்ட விருட்சத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருந்தார். அதை பறிக்காதீங்க, அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. அன்பான தாயார் ஏவாள் அவர்கள் தோட்டத்தில் வலம் வந்த ஒரு அருமையான நேரத்தில் தான் நன்கு அறிந்திருந்த தன்னுடைய கணவன் ஆதாமின் குரலும் இல்லை, ஒவ்வொரு நாளும் சம்பாஷித்து கொண்டிருந்த தேவனின் குரலும் இல்லை, தனக்கு பரிச்சயமாயிருந்த இரண்டே குரல், மூன்றாவதாக ஒரு வித்தியாச குரல் வந்தது. ஈர்க்கப்பட்டவள் திரும்பி பார்த்தால் அது ஒரு சர்ப்பத்திலிருந்து அந்த ஒளி எழும்பிற்று என்பது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஈர்க்கப்பட்டால் சம்பாஷணை துவங்கியது. பிசாசானவன், தந்திரக்காரன், பொய்க்கு பிதா, ஆண்டவர் சத்திய வசனங்களை சொல்லியிருக்க அந்த வசனங்களை திரித்து அப்படி அல்ல என்கிற ஒரு சின்ன தூசி அப்படி தடவி விடுறான். அந்த கனி பார்ப்பதற்கு அழகாக இருந்துச்சு. சர்ப்பம் சொன்ன செய்தி யோசித்து பார்க்கறதுக்கு, கற்பனை படி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா பறிச்சு சாப்பிட்டாங்க. இதுவரைக்கும் இருந்த அந்த நிம்மதி, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் மறுகணத்தில் காணாமல் போனது என்று வேதம் சொல்லுகிறது. பயத்திலே ஓடி தன் கணவனிடம் செய்தியை பகிர்ந்து அந்த மனிதனும் தெரியல, தேவனை விட மனைவியை ரொம்ப நேசிச்சாரா என்னமோ தெரியல, வாங்கி சாப்பிட்டார். இதுவரைக்கும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த முதல் மனிதர்கள் உணர்ந்திராத உணர்வுகளால் பாதிக்கப்பட்டார்கள் என்று அம்மையார் எழுதுறாங்க. பயம் வந்துச்சு, வெக்கம் வந்துச்சு, குற்ற உணர்வு வந்துச்சு, ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. வழக்கத்தின்படியே ஆண்டவர் அவர்களை சந்தித்து பேசுவதற்காக வந்தார். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அன்று தோட்டம் வெறிச்சோடி இருந்தது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தன் தேடலை துவங்கினார் இந்த ஆண்டவர். ஒளித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஏன்? இந்த 4வது அத்தியாயம் என்ன அம்மையார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நொடி பொழுது ஆதாமோ ஏவாளோ தவறு செய்துவிட்டோம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தால் கிருபை நிறைந்த தேவன் அவர்களை உளமாற மன்னித்து சுத்திகரித்து அந்த பூரணமான வாழ்க்கை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருப்பார். ஆனால் பாவம் செய்த மனிதன் அந்த பாவத்தின் காரண நான் அல்ல என்று வேறெங்கேயோ கையை காட்டி, ஆதாம்கிட்ட கேட்டா ஏவாளை காட்டுறார், ஏவாள்கிட்ட கேட்டா சர்ப்பத்தை காட்டுறார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாளை கை காட்டுறாரு அப்படின்னு ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும், ஆதாம் அந்த பலியை தேவன் மீது தான் போட்டிருக்கார். ஏன்னா தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு அவர் தானே செஞ்சு கொடுத்தார். நீங்கள் கொடுத்த இந்த ஸ்திரீ, அவ்வனமே ஸ்திரியானவள் சர்ப்பத்தை குறை சொன்ன பொழுது, ஆண்டவரே இந்த சர்ப்பம் இங்கு வராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காத. இன்று வரை எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பள்ளிக்கூடங்கள் அநேக ஆண்டுகள் வேலை செய்தவன் நான். இந்த சிறிய இளம் வகுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி ஸ்கூலில் நர்சரி ஸ்கூலுக்கு
2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க 2 பேரை நிறுத்தி சமாதானப்படுத்தி ஒரு சின்ன விசாரணை செஞ்சோன்னு இது அப்பட்டமாக புரியும். ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு, ஏன் தம்பி அவனை அடிக்கிற அப்படின்னு கேட்டால், என்னுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் ஒரு பையனும் சாரி சார் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னது நான் கேட்டதே கிடையாதுங்க. என்ன தெரியுமா சொல்லுவான் அவன்? நான் இல்லை சார், நான் சும்மா போய்கிட்டு இருந்தேன், இவன் தான் சார். சரி அவன் தானே, நீ ஏன்டா அவனை அடித்தவன? ஐயோ போய் சொல்கிறான் சார், நான் சும்மா போய். 2 பேரும் சும்மா போனால் என்ன பிரச்சனைங்க? அதனால் அன்னைக்கு ஆரம்பித்து வச்சது இன்னைக்கு வரைக்கும் நான் தான் குற்றவாளி என்று சொல்கிற ஆட்கள். தேவனுடைய அன்பினால் படைக்கப்பட்ட உலகம் இது. அவருடைய அநாதி சிநேகத்தினால் படைக்கப்பட்ட ஜீவராசி நாம். ஆனால் அந்த அன்பை உதாசீனப்படுத்தி நம்முடைய சுயத்தை நாம் உயர்த்தினோம், விழுந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் இத்தனை வியாதிகள்? ஏன் இவ்வளோ வருத்தங்கள்? ஏன் குடும்பத்தில் குழப்பங்கள்? ஒரே காரணம்தான், பாவம். அப்போ இந்த கிறிஸ்துவனிடத்திற்கு வழி என்கிற இந்த நூலில் தேவனுடைய பிரதான அன்பை குறித்து முதல் அத்தியாயம், விழுந்து போன பாவி பிழைத்துக் கொள்வதற்கு அவசியமாயிருக்கின்ற இரட்சகர் என்பது 2வது அத்தியாயம். வேதம் சொல்லுகிறது இயேசுவே அந்த வழி. அப்ப அவரை நோக்கி நாம் போகணும், அந்த வழியை நோக்கி நாம போகணும். ஆனால் இன்னும் அவரை விட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இன்னும் நமக்கு அந்த பழம் நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, திங்கிறதுக்கு ருசியாக இருக்கு. உலகத்தின் எத்தனையோ காரியங்கள்ல மனம் திரும்புதல் அவசியம் என்று 3வது அத்தியாயத்தில் படிச்சுட்டு இன்னைக்கு 4வது அத்தியாயத்திற்கு வந்திருக்கு. கன்ஃபெஷன் என்ற தலைப்பின் கீழாக பாவ அறிக்கை இடுதல். இதற்கான ஒத்த வார்த்தைகளை கொஞ்சம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆங்கில அகராதியை எடுத்து, அது அகராதியில் தெசாரஸ்ன்னு சொல்லுவாங்க, அது டிக்ஷனரி கிடையாது. அதில் கொஞ்சம் இந்த சினானிமஸ், இதுக்கு ஏற்ற வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கும் கன்ஃபெஷனுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சட்ட ரீதியான வார்த்தைகளாக தான் அங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒப்புதல் வாக்குமூலம், ஒப்புக்கொள்ளும் செயல், செய்த தவறை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு செயல். பாவம், பாவத்தை அறிக்கை இடுதல். கேம்பிரிட்ஜ் என்று ஒரு ஆங்கில அகராதியில திறப்பி பார்த்தோம் என்றால், the act of admitting that you have done something wrong or illegal என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தவறாக சட்டவிரோதமாக ஏதோ ஒன்று செய்ததை ஒத்துக்கொள்ளுதல். தி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி என்று ஒன்றை பார்த்தேன். தி ஆக்ட் ஆஃப் டெல்லிங் காட், அது ரொம்ப வேதாமத்தோடு ஒத்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. தி ஆக்ட் ஆஃப் டெல்லிங் காட் வாட் யூ ஹவ் டன் அகேன்ஸ்ட் ஹிம், தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தோம் என்பதை அவரிடத்தில் சொல்வது. காலின்ஸ் டிக்ஷனரி திருப்பி பார்க்கும் பொழுது, the act of admitting that you have done something wrong and you are ashamed of it. தவறு செய்தேன் என்பதை ஒப்புக்கொள்வது மாத்திரமல்ல, அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்ற ஒரு படி மேலே அந்த டிக்ஷனரி. வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லி இருக்குது இல்லையா? இதில் வித்தியாசம் பார்க்குறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணுற நான் உத்தமன் ஒரு நாள் நான் இங்கேயும் சொல்கிறதில்லை. ஏன்னா வேதம் தெல்லம் தெளிவாக சொல்லி இருக்குது, நம்ம ஒருத்தரும் உத்தமமாக இல்லை.
வேதாமத்தை திறந்து சில வாக்கியங்களை வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 20வது வாக்கியத்தை கவனித்து பார்ப்போம். பிரசங்கி 7:20. நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை. பாவம் செய்யாமல் இருக்கின்ற நீதிமான் இல்லை இந்த பூமியில். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திற்கு வேதாமத்தை திறப்போம். 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 10, 11, 12 வரைக்கும் வாசிப்போம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் நல்ல அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், வேதாந்தத்தில் எல்லாரும் சகலமும் அப்படின்னு வந்துட்டா ரொம்ப ஆழமாக பார்க்கணும். அதை யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கொஞ்சம் கெட்டு போகல, ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதே அதிகாரத்தில் 23ஆம் வாக்கியம் தான் சொல்லுது, நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சபையில் அமர்ந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, காணொளியின் வாயிலாக உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய நிலை பாவத்தில் பதிந்திருக்கிறது. இந்த நிலையில் என்ன ஆபத்து அப்படின்னு வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, அம்மையார் அந்த அத்தியாயத்தின் வாயிலாக அழகாக எடுத்து சொல்கிறார். அதை நம்ம படிப்போம், வேதாமத்திலேருந்து நேராக படிப்போம். நம்ம என்ன பிரச்சனை? இப்போ பாவத்தில் நான் இருக்கிறேன், தவறுகள் செய்கிறேன், ருசியாக இருக்குது, பெருமையாக இருக்குது, நாம் தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்குது அப்படின்னு எட்ஸெட்ரா 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 நான் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி. இதில் என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்னால், வேதாம் சொல்லுது 59வது அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகத்தில், அதில் 2வது வாக்கியம் சொல்லுது, ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. வேற யாரோ காரணம் அப்படின்னு கிடையாது, நான் செய்கிற பாவம், என்னுடைய அக்கிரமம் என் ஆண்டவரிடத்திலிருந்து என்னை பிரித்து வைக்கிறது. ஏதேனில் ஆரம்பிச்ச அனுபவம், பரலோகத்தில் ஆரம்பிச்ச அனுபவம். பரலோகத்தில் லூசிஃபருக்கு அப்படி ஒரு பெருமை பிடித்த சிந்தனை வந்த பொழுது அங்கிருந்து அவன் அப்புறப்படுத்தப்பட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாலும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். நமது அக்கிரமங்கள், நமது பாவங்கள் நமக்கும் நமது ஆண்டவருக்கும் இடையே பிரிவினை. உங்களுக்கும் எனக்கும் பிரிவை உண்டாக்குறதெல்லாம் பெருசு கிடையாது. நமக்குள் இருக்கின்ற அனைத்து அக்கிரமங்கள் ஒன்று விடாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கின்ற எதாக இருந்தாலும் சரி, பேசுகின்ற வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், அது நமக்கு செய்கின்ற முதலாவது பெரிய பாதிப்பு ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பிரிவை உண்டாக்கிக்கிட்டே போகுது. பவுலார் ரோமர் பட்டணத்திலிருந்து திருச்சபைக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரம் 23வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிடுற, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன ஆபத்து? இந்த பாவத்தில் திளைத்து இதை சுவைத்து இதில் மனரமியமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, என் ஆண்டவரை விட்டு அது என்னை பிரிச்சுக்கிட்டே இருக்குது. வாஸ்தவம், உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை. கரெக்டு. என் ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்குது அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்தாதானே இதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் அவரை யோசிக்கிறதே கிடையாது. என் மனசு ஃபுல்லா என்னுடைய அனுபவம், என்னை எதிர்த்து நிற்கிறவனுடைய முகம் இதான நிற்குது. ஆனால் வேதம் சொல்லுது, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம் எனக்கும் என் தேவனுக்கும் தனிப்பட்ட செய்தி. பாருங்க, இட்ஸ் a personal message. எனக்கும் என் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. அவருடைய முகத்தை என்னுடைய அக்கிரமங்கள்
என்னை பார்க்காதபடி மறைத்து போடுகிறது. என் ஜெபங்கள் கேட்கப்படாதபடிக்கு அடைத்து போடுகிறது. நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால தான் வேதம் அவ்வளோ திட்டவட்டமாக சொல்லுது, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. நமக்கு நம்ம எண்ணம், நம்ம கௌரவம் ரொம்ப முக்கியம். அவர் எதுக்கு நமக்கு? இந்த ஆபத்தை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதனுடைய நிறைவு மரணம், நித்திய மரணம் என்பதை நாம் அறிந்திருந்தோம், அறியாதவர்களைப் போலவே. கலாத்தியர் பட்டணத்தில் இருந்த திருச்சபைக்கு பவுலார் எழுதின கடிதத்தில் தான் ஆவியின் கனிகளை குறித்தும் மாமிசத்தின் கிரியைகளை குறித்தும் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? 5வது அதிகாரம், கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வாக்கியத்திலிருந்து கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். மாம்சத்தின் பாவங்கள் சரி வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனைகள், பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இன்னும் சத்தத்தை காணோங்க இல்ல, இப்படிப்பட்டதை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று இப்ப சொல்லலங்க, முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோட்ல போறவனுக்கு இந்த செய்தி கேட்கலன்னா பரவாயில்ல, திருச்சபையின் அங்கமாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு கேட்காம இருக்கிறது அங்க பெரிய விந்தை. எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலை நிற்கிறோம் பாருங்க. ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்குது. முடிவு நித்திய மரணம், பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. பட் என்னுடைய நிலை என்ன? ஐ டோன்ட் கேர். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா? எனக்கு ஏன் பேர் மங்கிடக்கூடாது, ஏன் புகழ் சுரண்டக்கூடாது. நான் நின்றணும் எங்கேயாவது. அந்த சரித்திர சபைகளுக்கு ஆண்டவர் அனுப்புகிற செய்திகள் இருக்கு பாருங்க, 7 கடிதங்களை மறுபடியும் சொல்லுவார். காதுள்ளவன் எவனோ, நான் கூட முதல்ல அந்த வசனத்தை படிக்கும்போது யோசிப்பேன், காதுள்ளவன் எல்லாருக்கும் தான் காது இருக்குது, காதுள்ளவன் எவனோ அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, காது இருந்தாலும் செவிடம் மாதிரி. நம்ம ஊரில் சொல்லணும்ல, இந்த செவிடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி மாதிரி. என்ன செய்தி வரட்டும், எத்தனை ஆயிரம் தடவை வரட்டும், எத்தனை தடவை இந்த வசனத்தை நம்மளே படிச்சுட்டு பேசியிருப்போம், எவ்வளவு நாளைக்கும் தான் தெரியல. இந்த 4வது அத்தியாயத்தில் அம்மையார் சொல்கிறாங்க, பரவாயில்லை இப்படி தான் இருப்போங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை வைத்திருக்கு. அதுதாங்க இந்த அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நமக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன், நல்லா தெளிவாக சொல்லுங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனத்தை தெரியாத அட்வென்டிஸ்ட்காரன் யாரு? எனக்குள்ளாக புதைந்துதான் கிடக்கின்றது, இது யாருக்கும் தெரியாது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நம்மளை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வேற எவனும் கிடையாது. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் ஐயா நம்மளுடைய ஆண்டவர். வெளி தோற்றத்தை பார்த்து நாம் இன்று கணக்கிட்டு மதிப்பீடு செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அப்படி ஆண்டவர் செய்வரவில்லை. உள்ளத்தின் ஆழங்களை, இருதயங்களை சோதித்து புதைச்சி வச்சிருக்கிறோம், தெரியாது, அமைதியாக போயிடலாம், விலகி போயிடலாம் அப்படின்னு எந்த திசையில் நம்ம போனாலும் வாழ்வடைய மாட்டோம். ஒரே வழி,
அறிக்கை விலகணும். இந்த மார்க்கம் நான் செஞ்ச தவறு. நான் நிறையா நேரங்களில் நம்ம சண்டை போடுறதுக்கு தான் தைரியம் ரொம்ப வேணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பொறுமையாக இருக்கிறதுக்கு தாங்க ரொம்ப தைரியம் வேணும். மன்னிக்கிறதுக்கு தாங்க நிறையா பலம் வேணும். பலம் இருக்கிறவனால மட்டும்தான் மன்னிக்க முடியும். அதனால தான் தேவன் தயை பெருத்து இருக்கிறார் அதில். ஏன்னா அவரை விட பலசாலி எவனும் கிடையாது. ஆனால் அந்த பிசாசு எப்படிலாம் திருக்கி விட்டுருக்கான் பார்த்தீங்களா நம்மளை. தன் பாவங்களை மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான். ஃபுல் ஸ்டாப். அப்படின்னா என்ன செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு? மகனே, நீ நினைக்கிற மாதிரி இப்படி நிம்மதியாக நீ போய்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. இப்படியே எப்போ நீ ஒரு நிறைவான தீர்மானத்துக்கு வந்து இந்த அறிக்கையை நீ செய்து உண்மையாக மனப்பூர்வமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீ வருகிறாயோ, அப்பொழுது என் இரக்கம் உன்னை மூடிக்கொள்ளும். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு 5. சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது யாருடைய குணம் அப்படின்னா ஒரு நீதிமானுடைய குணம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய வார்த்தையை. சொஸ்தமடையும், நான் சுத்தமாகணும், பாவத்திலிருந்து நான் விடுபெறணும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் என் பாவங்களை நான் அறிக்கையிடணும். தேவனிடத்துல சொல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு விரோதம் இல்லாத பாவமே கிடையாது. பாருங்க, இந்த கெட்டகுமாரன் ஓமையில் படிக்கும் பொழுது கெட்டகுமாரன் தன் நினைவுக்கு வந்த உடனே அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எழுந்து நான் தகப்பனிடத்திற்கு போய் என்ன சொல்ல போகிறேன்? அப்பா, உமக்கு விரோதம் மட்டும் இல்லை, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். ஏன்னா வேறு பாவம்லாம் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி அன்பு மகன் ஃபிலிக்ஸ் இருக்கானா, ஃபிலிக்ஸுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டு தப்பிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஃபிலிக்ஸுக்கு எதிராக நான் செய்கிற பாவம் என் ஆண்டவருக்கு எதிராக செய்கிற பாவம். இங்கே போய் நான் அறிக்கை செய்கிறேன், நல்ல விஷயம்தான். தாண்டி அவர் இடத்துலையும் போய் நிற்கணும். ஆண்டவரே, இதில் தான் இருக்குது, இங்கே வேஷத்துக்கு நான் சொல்லிடலாம். அப்படி தானே ஃபிலிக்ஸுக்கு நான் சந்தித்து தோலை கை போட்டு, ராஜா மன்னிச்சிருமா, தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல அங்கிள்ன்ட்டு போயிடுவான் அவன். ஆனால் உண்மையிலே என்ன இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றங்களை ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இது யாருடைய குணலட்சணம்? ஒரு நீதிமானுடைய குணலட்சணம். அந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் பலவீனமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணங்க. எல்லாம் காரணம். நம்ம விரோதத்தை மறக்கிறதில்ல, பகையை மறக்கிறதில்ல, கசப்பை மறக்கிறதில்ல, நாம் செய்த தவறுன்னு ஒத்துக்கிறதே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 14வது சங்கீதம் 14:3 கவனித்து பாருங்கள். 14:3 சங்கீதம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. இந்த வசனம் எத்தனை இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அப்படியே போங்க 53வது சங்கீதத்துக்கு போங்க, 2-3 வாசிங்க. அதில் ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோமா? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் நின்று கொண்டே இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில். என்னங்க பிடிவாதம், என்ன வரட்டு பிடிவாதம். அவரை விட்டு நம்மளை பிரிக்குது, ஆனால் நம்ம மாற விரும்பலை.
மரணம் உறுதியாயிட்டு மாற விரும்பலை. பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, மாற விரும்பலை. என்ன ஆனால் வழியை காட்டுறார் ஆண்டவர். அறிக்கை செய்து இந்த பாவ வழியை நீங்கள் விட்டு விலகிட்டா இரக்கம் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து ஊக்கமாக நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபம் பலம் கொள்ளும். 1 யோவானின் புஸ்தகம், கிறிஸ்துவுக்கு பிரியமான அந்த சீரனுடைய வார்த்தைகளை பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9ஆம் வாக்கியம். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்கள் இது ஒன்று. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து 1-2 இல்லைங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். வழியை காட்டுறார் ஆண்டவர். 4வது அத்தியாயத்தில் அம்மையார் அதைத்தான் சொல்றாங்க. ஆனால் இது மெய்யான ஒரு அறிக்கையாக இருக்க வேண்டும், கற்பனையாக இருக்கக்கூடாது. யாரோ வற்புறுத்துறதுனால இந்த உறவு வரவே வராதுங்க. மெய்யாக என் ஆழத்தில், இருதயத்தின் ஆழங்களில் இருந்து உணர்வு பூர்வமாக தானாக வர வேண்டும். இந்த உணர்வு என்னுடைய மனம் திரும்புதலின் அடையாளமாக, என் ஆவிக்குரிய தன்மையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருகிற ஒரு முயற்சியாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டுமே தவிர, ஏதோ சொல்லிட்டாங்க அதனால் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், ஆமாம் எல்லாரும் பார்க்குறாங்க அதனால் எல்லாரும் பார்க்குறதுக்காக நான் போய் மன்னிப்பு சொல்லிடுறேன், இல்லை. ஒரு மெய்யான உயிருள்ள வெளிப்பாடாக இருக்க வேண்டும். கடந்த முறை படிக்கும் பொழுது, அதுக்கு முந்தின வாரத்தில் நம்ம பாடங்களை படிக்கும் பொழுது இன்னொரு பகுதி நான் சொன்னேன். அடிக்கடி நான் வாஸ்து எனக்குள்ள ஒரு எச்சரிப்பை கொண்டு வர்ற ஒரு பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது. 1வது அதிகாரம். இன்றைக்கி அதை 16லேருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 1:16 நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அடுத்தது சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நிலையில் இருந்தாலும் சரிங்க, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். இன்னொரு வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்க. உந்தப்பட்டு உணர்த்தப்பட்டு அறிக்கையிட்டு என் பாவ நிலையை நான் வெளியரங்கமாக்கி மெய்யாகவே ஒரு சரியான ஒப்புதலின் இடத்திற்கு நான் வரும் பொழுது என் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு அடர்த்தியான பாவங்கள் ஒன்றை இருந்தாலும் சரி, எவ்வளவு அழுக்கான கேவலமான பாவங்களை நீ செஞ்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக கிளியர் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து சொல்கிறாரு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்த வசனம் அடிக்கும் பாருங்கள், 20வது வசனம். மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் ஆகாததா பார்க்கலாம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில், எங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறோமோ, இந்த அறிக்கை செய்து அதை விடணும் அப்படின்னு ஆசை நமக்கு இல்லைன்னா எங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சோமோ அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, பட்டயத்திற்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. மனிதனிடத்திலிருந்து வருகிற செய்தி அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் நம்முடைய முதல் பெற்றோர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு தவறான உதாரணமாக இருந்தார்கள். ஒழிச்சிக்கலாம்னு நினச்சாங்க,
நடக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சங்கீதக்காரன் பாடும்போது சங்கீதக்காரன் பாடுறாரு பாருங்க, எங்கேயா போய் மறைவேன் நான். 139 சங்கீதத்தை வாசித்தோன்னா அதில் அழகாக சொல்லுவார், நான் எங்கெல்லாமோ முயற்சி செய்கிறேன் ஆண்டவரை. அது கடலின் சமுத்திரத்தின் கடையாந்தரமாக இருக்கட்டும், பர்வதங்களின் உச்சாக இருக்கட்டும், இருளாக இருக்கட்டும், எப்படியாவது மறைஞ்சிக்கலான்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் எங்கே போய் மறைஞ்சாலும் உங்களுடைய பிரசன்னம் அங்கே இருக்கத்தானே செய்யுது. எங்கே மறைவோம்? ஒளிஞ்சிக்கிட்டாங்க, தப்பிச்சுக்கலான்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். பயம் தீர்வாயிருமா? வெக்கம் போகணுமே. நான் நிர்வாணமாக இருக்கிறது அன்னைக்கு தான் என் கண்ணில் தெரிஞ்சிச்சிங்க. என் ஆண்டவருக்கு முதலே தெரியுமே. அவர்கிட்ட போய் நான் நிர்வாணமாக நிற்கிறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? எவ்வளவு அழகான ஒரு ஆடை அறிந்து வேஷம் தரித்திருந்தாலும் என்னுடைய நிர்வாணம் என் ஆண்டவருக்கு தெரியுமே. இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் தெளிவாக அந்த நிர்வாணமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க பழகணும். நம்ம இதான் ஏன் நான், இதுதான் ஏன் உண்மை. மன்னிகையா. ஒரு ஓமையை சொன்னார் இயேசுவானவர். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் பரலோகத்தையே வானத்தையே எட்டி பார்த்து, இவனை மாதிரி நான் இல்லைங்கிறதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ அழகாக ஆலயத்துக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணார். அடுத்தவன் தலையை தூக்குறது கூட தைரியம் இல்லாமல் சாஷ்டாங்கமாக விழுந்து மாரில் தட்டி, பாவியா என் மேலே இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணானே. இந்த 2 பேரில் பாவின்னு சொன்னான் பாருங்க, அவன் தான் அன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு போனான்னு சொன்னார். அவர் மாறு தட்டிட்டு அலையிறவன் இல்லை. நான் செய்த தவறுக்கு வேற யாரையாவது குறை சொல்றது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் அங்கே சொல்ல, அங்கே சொல்ல, அங்கே சொல்ல, அங்கே சொல்ல. யார் தான் காரணம்? ஆதாமா கேட்டா ஏவாளு, ஏவாளை கேட்டா சர்ப்பம். சுற்றி வளைச்சி அவரை சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அம்மையார் சொல்கிறாங்க, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் 40வது பக்கத்தில் சொல்கிறாங்க, true repentance will lead a man to bear his guilt himself and acknowledge it without deception or hypocrisy. மறுபடியும் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். True repentance will lead a man to bear his guilt himself and acknowledge it without deception or hypocrisy. உண்மையான மனம் திரும்புதல் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்தை தான் அதற்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை வேஷத்திற்காக அல்ல, வெறும் பெயருக்காக அல்ல, உண்மையாக அதை ஒத்துக்கொள்வான். பவுலார் ஒரு நல்ல உதாரணம். பவுலார் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அப்பட்டமாக ஒரு சாட்சி சொல்லி, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்துக்கு போமா. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், அதில் 10, 11 ஆகிய வசனங்கள் பவுலாருடைய சாட்சி ஒன்று சொல்லுப்பாரு. 26, 10. என்ன செஞ்சாருன்னு சொல்றாரு பாருங்க. நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். நானும் சம்மதித்திருந்தேன், எதையும் மறைக்கல. அவர் இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த வசனம், அநேக தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். மூர்க்க வெறி கொண்டவனாய் எவ்வளவு வெளிப்படையா பேசுற. நான் தான் யா செஞ்சேன், நான் தான் கொடுமைப்படுத்தினேன், நான் தான் அசிங்கப்படுத்தினேன், நான் தான் சிறைப்படுத்தினேன், நான் தான் கொலை செய்ய சம்மதிச்சேன். நான் தீமோத்தே என்கிற இளம் ஊழியக்காரனுக்கு அவர் எழுதின கடிதத்தில் படிக்கும்பொழுது நிறைய பாடங்களை படிக்க முடியும். அதில் முதல் நிருபம் 1வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதில் 15ஆம் வாக்கியத்தை பாருங்கள். பவுலார் சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி வரணும். பாவம் அறிக்கை செய்யப்படுவது என்பது இந்த நிலையில் வரும். நான் தான், வேற யாரும் காரணம் கிடையாது, நான் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த பாடங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. அம்மையாருடைய எழுத்துக்கள் அதற்கு பூரணமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்கே போய் எப்படி முடிய போகுதுன்னு தான் தெரில. 34வது சங்கீதம், இன்னும் ஒரு சில வசனங்களை படித்து நம்ம முடிச்சிருவோம். 34வது சங்கீதம் 18வது வாக்கியத்தை பாருங்கள். ஆண்டவர் என்னங்க விரும்புகிறார்? 34:18. பாவ அறிக்கை செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய இருதயத்தின் நிலை, நம்ம செய்கிற இந்த அக்கிரமம், பாவம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக ஆசைகள், இச்சைகள், இதெல்லாம் குறித்து நொறுங்கி வேதனைப்படுற இருதயம் நமக்கு இருக்கணும். வா தான் போகிற இருதயம் இருக்கக்கூடாது. அப்படி நொறுங்கி இருக்கிற இருதயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பதற்கு அவர் இறங்குகிறார். 51வது சங்கீதம், பாவ அறிக்கையின் சங்கீதம் என்று சொல்கிறோமே, 51வது சங்கீதக்காரம் 16-17 பார்ப்போம். தாவீது சொல்றாரு பாருங்க, பலியை நீர் விரும்புகிறதில்லை ஆண்டவரே, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். 1961வது ஆண்டு நினைக்கிறேன், டாம் கால்சன் என்கிற ஒரு உலக குற்றவாளியை குறித்த ஒரு சரித்திரம் இது. டாம் கால்சன் பல தேசங்களில் தேடப்பட்ட ஒரு குற்றவாளி. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை, கடத்தல் என்று மாபெரும் சட்டவிரோதமான செயலின் பட்டியல் போட்டோன்னா எல்லாத்திலையும் டாம் கால்சன் பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஆள். அவர் கெனியா தேசத்தை சேர்ந்தவர், உலகம் தேடிக்கொண்டிருந்த ஒரு குற்றவாளி. நெதர்லாண்ட்ஸ், அப்பொழுது அதை ஹாலாண்ட்ஸ் என்று அழைத்தார்கள், கைது செய்யப்பட்டான். மிகுந்த பலத்த பாதுகாப்போடு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் டாம் கால்சன். நீதிமன்றங்கள் விசாரணை செய்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தாகிவிட்டது. மின்சார நாற்காலியில் அமர்த்தி மின்சாரம் பாய்த்து அவனை கொலை செய்துவிட வேண்டும். உலகமே சந்தோஷப்பட்ட ஒரு நேரம். சிறையில், உள்ளறையில், ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்த டாம் கால்சன், அவனுக்கு எந்த வருத்தமும் இருந்த மாதிரி, ஏன்னா வாழ்க்கையே ஒரு கொடூரமான வாழ்க்கை. அடுத்த நாள் காலையில், விடியற்காலையில் அவன் மின்சாரம் பாய்த்து கொல்லப்பட வேண்டும். சிறைக்காவலில் தலைமை அதிகாரியாக இருந்த ஹால்வர்சன் என்கிற அந்த அதிகாரி அவருடைய கடமைகளை முடித்துவிட்டு அவருக்கு பதிலாக அடுத்து இரவு நேரத்திற்கு வருகின்ற, பகல் நேரத்திற்கு வருகின்ற நபரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு போவதற்காக அவர் தன்னுடைய கோட்டெல்லாம் போட்டுட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு காத்து கொண்டு இருந்தார். காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அதிகாரியுடைய கண்களில் ஒரு அசைவு வெளியே தெரிஞ்சிருக்குது. நல்ல குளிர் நேரம், பனி, எங்கே பார்த்தாலும் ஸ்னோ. அதில் லேசாக ஒரு அசைவு தெரிகிற மாதிரி இருந்துச்சு இவருடைய அலுவலகத்துக்கு வெளியே. உடனே துப்பாக்கியை கையில் எடுத்துட்டு அவர் மெதுவாக மறுபடியும் கண்களை கூற பாக்கி பார்க்குறாரு. தெளிவாக தெரியல, ஏன்னா இன்னும் இருட்டு, வெளிச்சம் ஆகலை. ஆனால் அந்த உருவம் ஒரு செடிக்கு பின்னாடி நிற்கிறது தெரியுது. ஆனால் அவர் ஒரு லைட்டு மட்டும், முன்னாடி இருந்த லைட்டை மட்டும் போட்டுட்டு அவர் சொன்னார், யார் அது? பேசுங்க, இல்லை சுற்றுவேன். ஏன்னா எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி உள்ளே இருக்கிறான். ஆனால் அவர் ஒன்றும் அசையாமல் நின்றுச்சு கொஞ்ச நேரம். இவர் கோவத்தில் பேசுகிறோன்னு பதட்டத்தில் அதுக்குள்ளே இருந்த நபர் வெளியே வந்துச்சு.
ஒரு 7 வயது பெண் பிள்ளை. பயங்கர குளிர். ஆனால் அந்த பிள்ளை சாதாரணமான ஆடைகள், சும்மா குளிருக்காக ஏதோ ஒரு சின்ன போர்வை மாதிரி ஒன்று வச்சுருந்துச்சு. அப்படியே நடுங்கிட்டு நிற்கிது. ஆனால் இவர் எதையுமே ஈஸியாக எடுக்க முடியாதவர் ரொம்ப எச்சரிப்போடு போய் அந்த பிள்ளைய போய் ரொம்ப கடுமையாக, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது பயந்து, சார் சார் நான் மிஸ்டர் டாம் கால்சனை நான் பார்க்கணும். இவர் அந்த பிள்ளைய பார்த்துட்டே, நீ என்னம்மா, அவன் சாகணும்னு உலகமே காத்துக்கிட்டு இருக்கு, நீ அவனை பார்க்கணுன்னு வந்திருக்க, அப்படிலாம் அனுமதி கொடுக்க முடியாதுப்பா. அந்த பிள்ளை அழுதுப்பா, சார் ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன்ஸ். அந்த பிள்ளைடைய கையில் ஒரு சின்ன காகித பொட்டலம் இருந்திருக்கு, ஒரு பேப்பர் பேக்கேஜ். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அதிகாரி. நோ, டோன்ட் டேக் தட், திஸ் இஸ் ஃபார் டாம் கால்சன். இது டாம் கால்சன் கைக்கு போகணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். இந்த பிள்ளை பிடிவாதம், அழுது பாருச்சு. சரி, முதல்ல உள்ளவான்னு சொல்லி அறைக்குள்ள கூட்டு போயிருக்கிறார். கூட்டு போயிட்டு சக அதிகாரியெல்லாம் வந்திருக்கிறாங்க. அடுத்து வேலையை செய்ய வேண்டிய அடுத்த அதிகாரியும் வந்துட்டார். இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அவர் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஐ மஸ்ட் மீட் ஹிம். இன்றைக்கி அவரை கொல்ல போகிறாங்கம்மா, தெரியும், அதனால தான் அவர் சாகிறதுக்கு முன்னால் அவரை பார்க்கணும். ஐ மஸ்ட் மீட் ஹிம்ங்கிறது மட்டும்தான் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை. கடைசியில் பொறுமை இழந்து இந்த ஹால்வர்ஸின் அந்த அதிகாரி தான் சொன்னார், why the hell do you want to see him? ஏன் நீ அவனை பார்க்கணும்னு சொல்கிற? பிகாஸ் he is my father. என்னுடைய அப்பா அவர். ரொம்ப ஆலோசனைலாம் பண்ணி ஏதோ இந்த சின்ன பிள்ளை கேட்டதுனால ஒரு விசை அவனை அழைத்துட்டு வந்துட்டு திருப்பி கூப்பிட்டு போயிடும். இன்னும் மின்சாரம் பாய்க்கப்பட்டு அவன் சாகடிக்கப்படுவது கொஞ்சம் நேரம் இருக்குது. சங்கிலினால் கட்டப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அவனை சூழ்ந்து வர டாம் கால்சன் அழைத்து வரப்பட்டான். அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் அழைத்து வரப்பட்டான். அவன் வரும்போதே அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே வரான். கூப்பிட்டு வர போலீஸ்காரன்லாம் திட்டிக்கிட்டு அவனை நக்கல் அடிச்சுக்கிட்டு, என்னை கொண்டுருவோம் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு, நீங்கள்லாம் பயந்தாங்கொல்லிகள் அப்படின்னு சொல்லி கண்ட தகாத வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு தான் வரான். அவன் மனசுக்குள்ளே சாக போகிறோங்கிற பயம்லாம் இல்லை, மறத்து போன இருதயம். அவன் அந்த அறைக்கு இந்த பிள்ளைய பார்த்த உடனே முகத்தில் ஒரு பெரிய வெறி மாதிரி கோபம். Why are you here? அப்படியே அந்த பிள்ளை உறைஞ்சி போகிற மாதிரி. அவள் உடனே இந்த மிஸ்டர் ஹால்வர்சனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். கையில் கிடச்சிருந்த அந்த பிள்ளைய அங்கே நசுக்கே கொண்டு இருப்பான் அவன். அவ்வளோ கோபம் அவனுக்கு. அவனை மிஸ்டர் ஹால்வர்சன் சொன்னார், டாம், you don't have any permission to shout. நீ கத்துறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. பிறையா என்னைய கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்க, இந்த குழந்தை உன்னைய பார்க்கணுன்னு சொன்னான். எங்களுக்கு தெரியாது, அவள் உன்னுடைய மகளா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் உன்னை பார்க்கணுன்னு சொன்னான், என்னுடைய அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னான். இந்த குழந்தையினுடைய வேண்டுகோளுக்காகத்தான் உன்னைய கூப்பிட்டுருக்குறோம், நீ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். ஓகே, I'll go back அப்படின்னாராம் அவர். அப்போ தான் இந்த பிள்ளை வெளியே வந்துட்டு சொல்லியிருக்கா, டாடி, this is for you. இது உங்களுக்கு. மறுபடியும் கெட்ட வார்த்தை, என்னது அது? அப்போ இந்த பிள்ளை சொல்லிச்சான், அழுதுகிட்டே சொல்லிச்சான், 2 நாளுக்கு முன்னாடி அம்மாவும் தம்பியும் நிமோனியா காய்ச்சல்னால இறந்துட்டாங்க. இப்போ எனக்குன்னு யாரும் கிடையாது. ஆனால் நான் உங்களை முழுசாக பார்த்ததும் கிடையாது. ஒரு சில நேரம் நீங்கள் வீட்டுக்கு போய் பல வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
உங்களை வெறுக்கணுங்கிற பாடத்தை அம்மா எங்களுக்கு தம்பிக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு மரண தண்டனை விதித்த பிறகு அம்மா சொன்னாங்க, ஒரு வேளை அப்பாவை பார்க்க முடியாமல் போச்சுன்னா இந்த கல்லான இருதயம் படித்த உங்கள் அப்பாவுக்கு இந்த உலகத்தில் பிடித்தமான ஒரே ஒரு காரியம் உண்டு, அதை நீ அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு, தாய் மரிப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் முன்னால் அந்த குழந்தை குட்டி தம்பி மறிச்சிருக்கிறான். அந்த மகனுடைய முடியில் ஒரு கொத்தை வெட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சுருள் முடி மட்டும்தான் இந்த அம்மா பார்த்த வரைக்கும் டாம் கார்ல்சன் ரசித்து மென்மையாக தடவின ஒரே ஒரு பொருள். இதான் அந்த அம்மா கொடுக்குற விளக்கம். The girl, the only thing Tom Carlson brushed with gentleness. அவங்க அப்பாட்ட கொடுத்து, அவங்க மேலே நம்ம யாருக்கும் கோபம் இல்லை, வருத்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லணும்ப்பா, பார்க்க முடிஞ்சிச்சுன்னா. என்ன தைரியம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரில. இந்த குழந்த 7 வயசு இந்த முயற்சி எடுத்து வந்திருக்கிறான். இவ இந்த கதையை சொல்லிட்டு, this is the only thing mama said you loved in this world. This is a token to tell you that we have always loved you, daddy. இந்த காட்டான் அப்படியே முழங்காலில் ஏதோ உடஞ்சி விழுந்த மாதிரி டபார்னு கீழே விழுந்திருக்கிறான். தன்னுடைய சங்கிலிடப்பட்ட கரத்தினால தரையை டாம் டாம்னு அடிச்சுட்டு அழுது, இப்படி ஒரு பாவியாக இருந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே கண்களை நோக்கி கூரையை பார்த்துட்டு சொன்னால், ஆண்டவரே நீர் நிஜமானவரியா, நான் தான் வீணாக போராடிட்டேன் உமக்கு எதிராக அப்படின்னு சொல்லி தேதி வாரியாக காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் மாத்திரமல்ல, பிடிக்கப்படாத குற்றங்கள் அநேகவற்றை அவன் அறிக்கை செய்து அங்கேருந்து அதிகாரிட்ட சொன்னாங்க, தயவு செய்து பதிவு செஞ்சுக்கிடுங்க, இதில் நிறைய நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலை. இந்த செய்தி வெளியே போச்சுன்னா யாருக்கெல்லாம் இந்த குற்றத்தை செஞ்சனோ அவங்க குடும்பத்தில் யார் இருந்தாலும் இந்த பாவியை மன்னிச்சிருங்க. நான் சாகிறதுக்கு பயப்படலை, சாக போகிறேன், நான் சாகணும், வாழ்கிறதுக்கு தகுதியானவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட கம் அப்படின்னு சொன்னான். யாருக்கும் நம்ப முடியல, அனுப்பலாமா வேண்டாமான்ட்டு. ஆனால் அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஐ வில் கோ. அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு போச்சான், ஐ ஹவ் ஹர்ட் ஹிஸ் கன்ஃபெஷன், ஐ பிலீவ் ஹிம். If he kills me, it's okay because I have nobody to live for. I will die in the hands of my father. ஒரு வேளை என்னை கொலை செஞ்சார்னா செய்யட்டும், எனக்கு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு யாரும் இல்லை, எங்கள் அப்பா கையாலே நானும் செத்துறேன், என்னை விட்டுருங்க. தடுக்க முடியல அந்த காவல்துறையினால். இந்த குழந்தை போச்சு. அந்த பலத்த கரத்தினால, சங்கிலி கட்டப்பட்டிருந்த கரத்தினால டாம் கார்ல்சன் அவன் வாழ்க்கையில் இது முதல் அனுபவமாக இருந்திருக்கும். இந்த குழந்தையை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் முகர்ந்து முத்தம் கொடுத்து அந்த பிள்ளையுடைய கால்களை பற்றி கொண்டு, நீ என்னை மன்னிச்சிருமா, அப்பா நல்லவன் கிடையாது, என்னைய மன்னிச்சிரு, ஆனால் நீ வந்து இதை உணர்த்தினதுனால சமாதானமாக நான் சாக போகிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஹாலண்ட் உச்ச நீதிமன்றம் இந்த செய்திகளெல்லாம் சேகரித்த பின்பு அவனுக்கு மறுவாழ்வுக்கு என்று ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. மரண தண்டனை மாற்றி எழுதப்பட்டது. கர்த்தருடைய வசனம் பொய் இல்லைங்க. மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான். எல்லார் காதிலும் இந்த செய்தி பதியணும். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை எவ்வளோ பெரிய கொடூரமான இருந்தாலும்
கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவான், பாவ மன்னிப்பை பெறுவான், ரட்சிப்பை பெறுவான். சந்தேகமே இல்லை. நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மனம் திரும்புவதற்கும் நமது பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது மாத்திரம்தான் கேள்வி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய தயவினாலே கூடிய விரைவில் 5வது அத்தியாயத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆமென்.